ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து மீஷோ இருக்கிற மாதிரி இங்கே தாய்லாந்தில் வந்து லெசட்ரா ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நான் கொஞ்சம் ஆஃபரில் வந்து நான் பொருள் வாங்கியிருக்கேன். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எவ்வளோ கம்மி ப்ரைஸில் ஆஃபரில் நான் வந்து பொருள் வாங்கியிருக்கேன். இந்த ஆஃபருக்கு இந்த பொருள் ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. அது எப்படின்னு இப்போ தான் ஓப்பன் பண்ணி நான் பார்க்க போகிறேன். இது ஒர்த்தா இல்லையா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது கண்டிப்பாக ஒர்த்து தான். நான் வந்து ஆர்டர் போட்டதில் ஒர்த்து. நான் வந்து ஒன்றும் ஓப்பனே பண்ணல. பேக்கேஜ் நான் வீட்டில் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி அதோடைய இது தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பார்சல், இது ஒரு பார்சல், இது ஒரு பார்சல், மொத்தம் 3 பார்சல். ஓகேங்களா? என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ தரேன். இது வந்து நம்மளுக்கு வந்து சமையல் ரூமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு பூச்சி பிடிச்சிச்சு, ஏதாவது ஒரு பொருள் மாவோ ஏதோ ஒரு பூச்சி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட், அதுதான். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெயிலுங்க, இதெல்லாம் மேக்கப்பே போட முடியல. சும்மா நான் பவுட்ரு கூட அடிக்கல. குளிச்சுட்டு லிப்டிங் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். வந்து லிப் பாம் தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே மேக்கப் பண்ண முடியல. அப்படியே ஃபுல்லாக வேக்குது. ஏசி ரூம் மட்டும் வெளில வந்துட்டோம்னா அப்படியே ஹீட்டு இறங்குது. பாப்பாலாம் ஏசி ரூமில் படுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் நான் தனியாக வந்து உட்காந்துருக்கேன். வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன கெஸ் பண்ணீங்க சொல்லுங்கள். ஆமாங்க, சல்லடை தாங்க வாங்கியிருக்கேன். ஜல்லடை நான் ஒரு சின்ன ஜல்லடை வச்சுருந்தேன்னா அது வந்து ஐயோ உடச்சிட்டாங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க. ஓகே, இது அப்படியே நம்ம செல்லோ டேப் வச்சு இது பாருங்க உடஞ்சிருச்சு. இது செல்லோ டேப் போட்டு ஒட்டி இப்படியே சலிச்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றிக்கலாம் போக முடியாது. இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப டைட்டாக தான் போட்டு கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததில் உடஞ்சதா இல்லை நான் இது முந்தானத்தே வந்துருச்சு. நான் எப்படியும் ஓரமாக வச்சுட்டேன். நம்ம பாப்பா இது ஏறி மிதிச்சிட்டாங்கன்னு தெரியல. ஓகே, நமக்கு அதுதான் விதிச்சிருக்கு விதி. ஓ வாவ், இது மேட்டு. இது நான் ஆர்டர் போடவே இல்லை, வந்திருக்கு. இது பேர் என்ன? டார்ச் லைட். இதில் நான் ஆர்டர் போடவே இல்லை. பாப்பாவுக்கு வந்து நான் இதுதான் ஆர்டர் போட்டிருந்தேன். தண்ணி பாட்டில் இல்லை, நம்ம வந்து கப்பு மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். ஏதோ மாற்றி வந்து, ஆனால் நேம் பார்த்தீங்கன்னா நேம் அட்ரஸ் எல்லாமே முருந்தான் வந்திருக்கு. ஆனால் வந்து ஒரு டார்ச் லைட், ஒரு மேட்டு. இது நான் ஆர்டர் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று தான் நான் ஆர்டர் போட்டது. இதுக்கு வந்து இத்தனை பாட்டில் பாருங்களேன். ஓ மை காட், பெரிய பாட்டில், சின்ன பாட்டில், அதை விட சின்ன பாட்டில். இது நான் ஆர்டர் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் என்ன ரேட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து இன்னொரு பார்சல் வந்துட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். நான் பாட்டில் வந்து ஒரு பாட்டில் தான் ஆர்டர் போட்டேன். நான் இது ஒன்று தான் ஆர்டர் போட்டேன். பாட்டில் வீட்டில் இல்லைன்னு சொல்லி ஒன்று தான் ஆர்டர் போட்டேன். அது 2 பாட்டிலாக வந்திருக்கு. அதுக்கு மேட்டு, டார்ச் லைட் இதெல்லாம் வந்திருக்கு. நான் இதெல்லாம் ஆர்டர் போடவே இல்லை. அது ஆஃபர் போல இருக்குது, அதனால தான் வந்துருக்கு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னப்பா கட் பண்ணவே முடியல. ஐயோ கடவுளே.
இது எங்கள் வீட்டுக்கார ஆர்டர் போட்டிருக்கான்னு நீங்கள் நேத்தா சொன்னா. இல்லை நான் ஆர்டர் போட்டு தான் வந்திருக்கு எப்போ ஒருத்துப்போ பாப்பாவுக்கு ஆர்டர் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ஆர்டர் போட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ கிளாஸு ஓ மை காட். பாப்பா பால் டப்பாவில் பால் குடிச்சிட்டு இருக்காங்களா, ஸோ அதனால் இதுக்கு மாற்றிடலாம், அது ஒரு ஸ்ட்ரா மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் அது கிளாஸு எந்த தான் இது இப்படி போட்டுக்கலாம். ஓகே கிளாஸ்னால் பிரச்சனை இல்லை, வெயிட் இன்னும் அவ்வளோ அதிக வெயிட்டில் இல்லை, பாப்பா மேனேஜ் பண்ணி குடிச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2 தான் ஆர்டர் போட்டேன். இது நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள், இங்கே என்ன ரேட்டுன்னு நான் சொல்கிறேன். இதோ 2 பேர்த்துக்கு 2 ஒரே கலர் போட்டேங்க. தண்ணி பாட்டிலு நான் வந்து வெவ்வேறு கலர் போட்டிருந்தேன்னா 2 பேரும் செம்ம ஃபைட்டுங்க, எனக்கு இதாக வேணும் அதான் வேணும்னு. அதனால் இப்போ 2 பேர்த்துக்கு ஒரே கலராகவே போட்டேன். இந்த 2 பாட்டில் வாங்கியிருந்தேன்னா இதுக்கு ஃப்ரீ ஒன்று வந்திருக்கேன்னு பார்ப்போமா. ஆனால் இதெல்லாம் நம்ம அவசரத்துக்கு தேய்ச்சோம்னா டம்மின்னு போயிடுங்க. எஸ், இது வாங்கினா இது ஃப்ரீ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பாட்டில் தான். இதுவுமே தண்ணி பாட்டில் தான். இது வந்து எனக்கு நான் ஏதாவது ஜூஸ் குடிச்சா வச்சுக்கலான்னு சொல்லி அதுக்கு ஆஃபர், அது வாங்கினா இது ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சொல்லி ஓகே பண்ணிட்டேன். பாருங்க எப்படி ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு. அப்பா பாப்பா. இதுக்கு ஸ்ட்ரா, இதுக்கும் ஸ்ட்ரா போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இது எனக்கு, இது பாப்பாவுக்கு, தக்ஷினி 3 பேத்துக்கும் ஸ்ட்ரா என்கிட்டே இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3மே கண்ணாடி ப்ளவுஸ் தான். இது என்ன எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, ஓ ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராவும் கண்ணாடிங்க, கேட்குதா, ஸ்ட்ராவும் கண்ணாடி. இது நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலை உலகத்தில். இது எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரில, ட்ரை பண்ண. வெயிட் இல்லை, ரொம்ப கண்ணாடினா பயங்கர வெயிட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி வெயிட்டில் தான், வெயிட்டே இல்லை, சுத்தமாக வெயிட் இல்லை. அதனால் இப்படி பத்திரமா பிடிச்சிப்பாங்க, உட்கார வச்சு தான் கொடுக்கணும். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவும் ஒரு பாட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பாட்டில் மட்டும் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் ஃப்ரீயில் ஆஃபர் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா, இந்த 2 பாட்டில் வாங்கினா இந்த ஒரு பாட்டில் ஃப்ரீயா. இந்த ஒரு பாட்டில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் நமக்கு கிடச்சது 3 பாட்டிலு, ஒரு டார்ச் லைட், ஒரு மேட்டு. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை ஐட்டம், 1 2 3 4 5 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. 3 பாட்டிலு, ஒரு டார்ச் லைட் 4, மேட்டோட 5. பாரு எப்படி ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு. ஆகுதா, இருக்கா, ஓகேவா. இது டோட்டல் இது ஒரு ரேட்டு. டோட்டலாக இது நமக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே ஓகேங்க. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் உடஞ்சி வந்திருக்கா, இல்லை உடஞ்சான்னு தெரில. இது வந்து நான் போட முடியாது இப்போ. ஓகே தான், நான் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டி இது சலிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நம்ம என்ன அதிகமாக சலிக்க போடாதோ, இது 1 2 தான் சலிப்போமா, அது ஓகே தான். ஓகே, இதெல்லாம் சேர்த்து என்ன ரேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ் பண்ணுங்க எவ்வளோ இருக்கும்னு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்து பாட்டிலு. இதெல்லாம் எப்படி 250 அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இந்தா இதில் வந்து லிட்டர் கணக்கில் எழுதியிருக்கும், எத்தனை லிட்டரில் எழுதியிருக்கும். எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம வெயிட் லாஸுக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னு சொல்லி ஒன்று வாங்கினேன். நல்ல ஃபைபர் பாட்டில் தான், நல்ல குவாலிட்டியான பாட்டிலு. இதுவும் சேம், ரெண்டுமே ஒன்று தான். 1000 லிட்டர் 1000 லிட்டர், இதுவுமே 1000, 3மே 1000 லிட்டர் தான். 3 பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரங்க ஆஃபீஸ் கொடுத்துட்டோம். ஓகே, இது எல்லாமே என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா, இதில் 5 ஐட்டம், இது ஒரு 6 ஐட்டம், இந்த பாட்டில் 3, இது எல்லாமே சேர்த்து இந்த தாய் பாட்டுக்கு 207 பாட்டு. நம்ப முடியுதா?
ஒர்த்துங்க, செம்மையான ஒர்த்து. 207 ரூபாய்க்கு இது ஓகே தானேங்க? 7 பாட்டுக்கு இது ஓகே தானேங்க? ஓகே, இன்றைக்கி வந்து ஓட்டு போகிற டே தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு போட்டீங்க? ஒருத்தருக்கு போட்டிருந்தா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க. எஸ், ஓகேங்க. நம்ம ரிசல்ட்டு May 4 வரும், அப்போ தெரிஞ்சிடும். நீங்கள் ஏன் ஓட்டு போட போகல அப்படின்னு எல்லாரும் மைண்ட் தாட்லேயும் இருக்கும். ஆமாங்க, நாங்கள் ஏன் போக முடியல, ஏன்னா டிக்கெட்டு ரேட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஊர்லேருந்து வந்து 2 மாதம் தான் ஆகுது. பாப்பா ஹெல்த் கண்டிஷன்ஸுக்கு வந்து நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ண முடியாது, குழந்தைங்க இல்லைங்களா, ட்ராவல் பண்ண முடியாது. பாப்பாவை கூட்டிட்டு போக முடியாது. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் போகிறதா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தார். அப்புறமே 3 டேஸ் எப்படியும் போகிறதுக்கு ஒரு நாள், அங்கே ஓட்டு போகிறதுக்கு ஒரு நாள், அடுத்த நாள் தான் வர முடியும். அந்த மாதிரி 3 டேஸில் இருக்கும்போது இப்போ தான் பக்கமாக நாங்கள் வரப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் லீவ் போட்டு வந்தார். ஃபாரினில் வந்து நம்ம லீவு நினச்சோடனே நம்ம ஊர் மாதிரிலாம் லீவ் கிடைக்காது. அதனால் என்ன பண்ண, நான் மட்டும் நீங்கள் மட்டும் வரலாம்ல அப்படின்னு எனக்கு தோணும். நான் வந்தாலுமே ஒரு பேபி வந்து ஒரு ஆள் தான் வச்சுக்கணும். 2 பேபி ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து கூப்பிட்டு போக முடியாது ஃப்ளைட்டில். ஸோ அதனாலேயும் என்னால் வர முடியல. இந்த டைம் நாங்கள் வந்து தாய்லாந்துலேருந்து எப்படியும் ஒரு 3-4 பேர் தான் போயிருப்பாங்க, மீது எல்லாமே போகலைங்க. ஏன்னா இதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் தான் காரணம். சரி, ஓகே, இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக நம்ம ஓட்டு போட நம்ம ஊரில் தான் இருப்போம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிக்கு ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பயங்கரமாக ஷூட்டிங் ஆகுது. ஓகே, பாய். இந்த பொருளெல்லாம் ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய்.